ஹலோ கைஸ், வெல்கம் டு MS3Y Vlog சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான கோதுமை மாவு கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் அரைப்படி கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இது நல்லா வறுத்துக்கலாம். இதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா இதை வறுத்துக்கிட்டாச்சு. இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாமா? இப்போது இதுக்கு ஒரு 1/4 கிலோ வெல்லம் எடுத்துருக்கேன்னா, இந்த வெல்லத்தை நல்லா உடச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் நாட்டு சக்கரை கூட இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பேட்டா வெல்லம் தான் எடுத்திருக்கேன். இது நல்லா இந்த மாதிரி உடச்சி எடுத்துப்போம். இப்போ இதெல்லாம் உடச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இது அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றி இதில் தண்ணியை விட்டு இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும், பாவு பதம்லாம் இதுக்கு தேவையில்லை. இது நல்லா வெல்லம் கரையிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாமா? இப்போ இது நல்லா கரைஞ்சிருச்சு. இது அப்படியே நம்ம மாவோடு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கரண்டியால் கிண்டி விட்டுக்கலாம். ரொம்ப கெட்டியாக இல்லாமல் நல்லா சாஃப்டாகவே இதை கிண்டிக்கலாம். இது கூட கொஞ்சம் சால்ட் வாட்டரும் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஹாட் வாட்டரும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மாவு பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை ஒன்று சேர நல்லா பிசைஞ்சு இது கூடவே நம்ம ஏலக்காய் தூளும் தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா கைவிடாமல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா இதை பிசைஞ்சாச்சு. இது ஒன்று ஒன்றா இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இது அப்படியே ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுத்துடலாமா? இந்த மாதிரி ஒரு இட்லி துணி போட்டு ஒயிட் கலர் துணி போட்டு இதில் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடலாம். இது இப்போ வேக வச்சிடலாம். இது நல்லா 20 மினிட்ஸ் வேகட்டும். இப்போது இது நல்லா வெந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வெந்திருந்தது. நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். பார்க்கவே ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. இது நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பை பாய்.